மிதுன ராசி அன்பர்கள் இந்த 2026ஆம் ஆண்டில் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக இவங்க செய்யக்கூடிய தொழிலில் சில இடைஞ்சல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இடைஞ்சல் எப்படி வரும் அப்படின்னா, இவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராடக்டை விற்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணிடுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு தவறு வந்துடும், அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதில் கவனமாக இருக்கணும். அதேமாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இவங்களுடைய குவாலிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், இல்லைனா அதில் ப்ராப்ளம் வரும். அதேமாதிரி வேலைக்கு ஆள் போடுறாங்க, அந்த வேலைக்கு ஆட்கள் போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக ஒரு ஆளை போட்டு கரெக்டாக பார்த்துக்கணும். இல்லைனா அந்த வேலை செய்கிறவங்களால இவங்களுக்கு ஒரு ஏமாற்றம், இவங்களுக்கு ஏதாவது ஒரு லாஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி வேலைக்கு போகிறாங்க வச்சுக்கோங்களேன், வேலைக்கு போகிறவங்க ரொம்ப கவனமாக அங்கே இருக்கக்கூடிய வேலையை செய்யணும். இல்லைனா இவங்க பேரில் தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது கவனிக்காமல் விட்டுட்டாங்கன்னா ப்ராப்ளம் வரும். அது முக்கியமாக ஆண்களாக இருக்காங்க அப்படின்னா பெண்கள் மூலமாக பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுமாதிரி பெண்களாக இருக்காங்க அப்படின்னா ஆண்கள் மூலமாக பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இதில் விஷயத்தில் கவனமாக இருந்துட்டாங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டில் நல்லாவே இருப்பாங்க.